ஹனுமானுக்கும் ராமருக்குமே பூர்வத்துல சம்பந்தம் இல்லை. இவர் நரஜாதி, அவர் வானர ஜாதி. இவர் ஏதோ வடக்குல இருந்தார், இவர் ஏதோ தெற்குல இருந்தார். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது இட் கிளிக்ட் இன் அ செகண்ட். அதாவது இவர் ரொம்ப நாள் பழகி, ஸ்கூல்ல படிச்சு, காலேஜ்ல படிச்சு, ஒன்னா வேலை பார்த்து பழகி நடந்தவாறெல்லாம் இல்ல. மெசேஞ்சர் இது கூட கிடையாது. வந்தார் ராமர், அந்த ஒரு செகண்ட் பார்த்தார் ஹனுமான், அந்த கனெக்ட் ஏற்பட்டு கொடுத்து அந்த ஹனுமான சீதையை தேடி போக சொன்னார். புது ஊரு, அந்த ஊர்ல போய் எங்க தேடுறது? சீதையை இவர் முதல்ல பார்த்ததும் இல்லை. யோசிச்சு பாருங்க, இதுல எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஹனுமான் சீதையை பார்த்ததில்லை, லங்கைக்கு போனதில்லை, சீதைக்கு ஹனுமான் யாருன்னு தெரியாது. ராவணன் கிட்ட நடந்த சம்பவமான பிறகு யாரையுமே அவன் நம்புறதா இல்லை. இவர் ராத்திரி போயிட்டு கார்த்தாலக்குள்ள வந்துடணும். தெரியாத ஊர், புரியாத நாடு. ஹனுமான் அதை சேலஞ்சுன்னு எடுத்துட்டார். நான் என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சதே ஹனுமான் தான். ரிஸ்க் எடுத்துன்னு ஆரம்பிச்சாரு பாருங்க. கவலையே இல்லை, பெருமாள் நடத்தி கொடுப்பார். ராமரை நம்பி இருக்கோனா அவர் நமக்கு வழி காண்பிப்பார்னு போனார். எத்தனையோ தடைகள். எதுவும் ஹனுமானுடைய பேசேஜ்ங்கிறது ஸ்மூத் கிடையாது. மைனாகோங்கிற ஒரு பர்வதம், சுரசாங்கிற நாகமாதா, சிம்மிகான்னு ஒரு அரக்கி, லங்கினின்னு ஒரு ஆபீசர் உள்ள போறார். எங்க சீதை இருக்கானே தெரியல. மந்தோதரிய சீதை நினைச்சார். கிச்சனுக்குள்ள போய் தேடினார், எங்கெங்கயோ போனார், மரமா சுத்தினார். கடைசியில சீதையை பார்த்தார். சீதைக்கு ஒரு டவுட் வந்துருத்து. கனையாழியை கொடுத்தார், பிரைவேட் மெசேஜ் சொன்னார், சூடாமணியை வாங்கிட்டார், பிடிச்சிட்டு போயிட்டா. அக்ஷகுமாரனோட யுத்தம், அவனை கொன்னாச்சு, கதலி பலவனத்தை அழிச்சாச்சு. ராவணனுக்கு முன்னே சென்றார். ராவணன் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல நேர இவரை கொன்னுள்ளாமா நினைச்ச போது விபீஷண ஆழ்வான் தடுக்க, அந்த விபீஷண ஆழ்வான் பேச்சை கேட்டு அந்த வாலில் அக்னியை வைக்கலாம் நினைக்க இவர் ஊர் முழுக்க வச்சுட்டு, ஐயோ சீதைக்கு ஏதோ ஆயிடுத்தோ நினைச்ச போது சாரணர்கள் வந்து சொல்ல சீதைக்கு ஒன்னும் ஆகலைன்னு சொல்ல திரும்பி வந்து அந்த குரங்குகளை ததிமுகனுடைய இருக்கக்கூடிய அந்த மதுவனத்துக்கு அழைத்து சென்று அங்கேருந்து கிஷ்கிந்தாக்கு வரணும். இவ்வளவு நடந்திருக்கேன். நான் சொன்னேனே, இதெல்லாம் அவர் ராமர்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. கண்டேன் சீதைன்னு விட்டார். எது வேணுமோ அதை சொன்னார். பொதுவா இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்கணும், நான் உனக்காக எவ்வளவு வேலை பண்ண தெரியுமா, கார்த்தால எழுந்து அரைச்சுதான் தோசை பார்க்க முடியும் இல்லையா? இதை ஊற போட்டுட்டு, ஊற வச்சதை கையால எடுத்து அந்த கிரைண்டருக்குள்ள போட்டு, எவ்வளவு நம்ம ஒரு சின்ன மாவு அரைச்சதுக்கு எவ்வளவு நாழி சொல்றோம். இவர் இவ்வளவு தூரம் போயிட்டு வந்ததை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ரெண்டே வார்த்தை, கண்டேன் சீதையை. ஜனகன் ஈன்றெடுத்த பெண்ணை என் கண்ணால பார்த்தேன். அது ஏன் ஜனகன் பொண்ணுன்னு சொல்லணும், ஓம் பத்னின்னு சொல்லக்கூடாதான்னா? ஓம் பத்னின்னு சொல்லலாம். ஆனா ஜனகர் என்கின்ற கர்மயோகி பெத்தெடுத்த பொண்ணுங்கிறது அங்க தெரியறதேப்பா. எவ்வளவு வியக்தமா, என்ன ஒரு காம்பீரியத்தோட வைராகியத்தோட உட்கார்ந்து இருக்கா சீதா பிராட்டி. அதனால கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே